காங்கிரஸ் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும். வீட்டு தானே எல்லாம் சீட்டு கொடுக்கறதுக்கு வர்றாங்க. இந்த முறை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டி இல்லை. திமுகவை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியுமே வளர்ந்தது. காங்கிரஸ் வளர்ந்ததுங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சு? ஆட்சியில் பங்கு ஏன் கொடுக்கணும்? கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தடங்கல் பண்ணுவேன். கட்சிக்குள்ளார ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாரு. எனக்கே தனி பெரும்பான்மை இருக்கும்போது நான் என்னத்துக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? பரபரப்பான தமிழக தேர்தல் அரசியல் களத்தை பற்றி தொடர்ந்து விவாதிப்போம். மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி இணைந்திருங்கள். நியூஸ் போக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மருத்துவர், அரசியல் விமர்சகர் காந்தராஜ் அவர்கள். சார் வணக்கம் சார். சார், திமுக கூட கூட்டணி பேச்சுவார்த்தை பேசுவதற்காக காங்கிரஸ் தலைமையில் 70 நாட்களுக்கு முன்னாடியே கூட்டணிக்கான அந்த குழு அமைச்சிட்டாங்க. ஆனால் 70 நாட்களுக்கு பிறகுதான் இப்போதான் கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை தொடங்குறதுக்கான அந்த வேலைகள் நடைபெறுவதாகவும் 22க்கு பிறகுதான் பேச்சுவார்த்தை தொடங்க போறதா திமுக அறிவிச்சிருக்காங்க. ஏன் சார் இவ்வளோ காலதாமதம்? தெரியல, அவங்களதான் அன்னைக்கே வைக்கணும்னு ஏதாவது ஒரு ரூலா? நீங்க இவ்வளோ லேட்டாக வந்தீங்க. இல்லை, அவங்க 3 மாதத்துக்கு முன்னாடியே குழு அமைச்சிட்டாங்க. இருக்கட்டுங்க, அவங்க வேகத்துக்கு போகிறாங்க, இவங்க வேகத்துக்கு போகிறாங்க. ஜெயலலிதா இருந்தவர்கள் எந்த கட்சி பேசுறதுக்கு முன்னாடி முதல்ல குழுவெல்லாம் அமைக்கிறதெல்லாம் ஜெயலலிதா தான் பண்ணுவாங்க. இந்த தொகுதியில் நிற்கிறேன்னா அனௌன்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அது அவங்க ஸ்டைலு. இவங்க வெயிட் பண்ணுறாங்க. இவங்க பெரிய கட்சி, குழு அமைக்கிறதே மற்றவங்களாம் என்ன குழு போடுறாங்கங்கிறத பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம குழுவை போடலான்னு வெயிட் பண்ணியிருப்பாங்க. ஏன்னா இவங்க கிட்ட தானே எல்லாம் சீட்டு கொடுக்கறதுக்கு வர்றாங்க. எல்லாம் எப்படி அதிமுகலாம் அமித்ஷாவை தலைவராக ஏற்றுக்கிட்டு அமித்ஷா சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவர் சொல்கிறதெல்லாம் கேட்குறாங்களோ, அது மாதிரி திமுக கூட்டணியில் திமுக தான் பெரிய கட்சி. அதனால் அவங்களுக்கு அவங்க தன்னுடைய கூட்டணி கட்சிகள் என்ன கேட்பாங்க, எப்படி இருப்பாங்க, எந்த மெம்பர்ஸை போடுறாங்க, அந்த மெம்பர்ஸை பற்றி அவங்களுக்கு ஒரு புரிதல் இருக்கும். இந்த மெம்பர் இப்படி தான் கேட்பார், இந்த மெம்பர் அதுக்கு தகுந்த மாதிரி கவுண்டர் பண்ணுறதுக்கு ஆட்கள் எல்லாம் போடுறதுக்கு வெயிட் பண்ணியிருப்பாங்க. இல்லை, காங்கிரஸ் சைடிலிருந்து அதிகப்படியான சீட்டு கேட்கப்பட்டது. அதுக்காகவும் இந்த கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான அந்த காலதாமதம் ஏற்பட்டதாக நீங்கள் என்ன வேணாலும் கற்பனை பண்ணிக்கலாம். என்ன கற்பனை வேணாலும் இப்போ ரைட்டு தான். அதிக சீட்டு கேட்குறாங்க. ஆப்பிரிக்காவிலையும் கேட்குறாங்க, அமெரிக்காவிலையும் கேட்குறாங்க. ஏங்க, நம்மக்கிட்ட இருக்கிற சுதந்திரத்தை வச்சுட்டு என்ன வேணாலும் சொல்லலாம். உங்ககிட்ட இந்த தகவல் உங்களுக்கு யார் சொன்னா உங்களுக்கு? பத்திரிகை எழுதுறாங்க சார். பத்திரிகையில் நான் கூட தான் கெடுக்குவேன். காங்கிரஸ் இந்த முறை தேர்தலில் போட்டியிடுவது இல்லைன்னு என்கிட்ட தனியாக சொன்னாங்க. எழுதுங்க, காந்தராஜ் தகவல். இந்த முறை தமிழ்நாட்டில் காங்கிரஸ் போட்டி இல்லை. இல்லை, இப்போ இந்த குறிப்பிட்ட ஆண்டுகளில் காங்கிரஸ் அதிக அளவு வளர்ந்துருக்காங்க. அதனால நாங்கள் இவ்வளோ சீட்டு கேட்குறவங்க வளர்ந்துருக்கோம், டிமாண்ட் பண்ண முடியுன்றாங்களே. இருக்கட்டும். அதாவது எனக்கு தெரிஞ்ச திமுகவை தவிர யூடியூப்பை பொறுத்தவரையிலும் திமுகவை தவிர தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை கட்சியுமே வளர்ந்துருக்கு. திமுக ஒன்று தான் அழிஞ்சிருக்கு. உங்கள் கணக்கு 49ஆம் வருஷத்துலேருந்து திமுக படிப்படியாக அழிஞ்சு காணாமல் போயிருக்கு. மற்ற எல்லா கட்சியும் வளர்ந்து பெருசாகிருக்கு. இதுதான் யூடியூப்காரருக்கு கேட்குற கேள்வி. அர்த்தமே எனக்கு புரியும். காங்கிரஸ் வளர்ந்ததுக்குங்கிறதுக்கு என்ன ஆதாரம் வச்சிருக்கீங்க சொல்லுங்க. இல்லை, செல்வ பெருந்தகை அவர்கள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, ஊர்களையும் அதுக்கான நிர்வாகிகள் நிர்வகிக்கப்படுறாங்க. புது ஆட்கள்லாம் போஸ்டிங்கில் போடுறாங்க. இப்போ கூட பார்த்தீங்கன்னா புதுசாக எல்லா மாவட்டங்களும் தலைவர்கள் போடப்பட்டிருக்காங்க. தலைவர்களை போய் பயிற்சி பற்றி தலைவர்களை போட்டாக்கா கட்சி வளர்ந்துருச்சுன்னு அர்த்தமா? இவ்வளோ நாள் போடாமல் அது என்னங்க உங்கள் இது எனக்கு புரியலையே. என் மகனை தூக்கிட்டு கட்சியில் போட்டேன், கட்சி வளர்ந்துருச்சுன்னு அர்த்தமா? எனக்கு பதிலாக என் மகனை போட்டிருக்கேன், அவ்வளோதான். ஆள் மாறி இருக்குது. தேர்தல் நடக்கும்போது ஒரு புது ஆட்கள் வருவாங்க, கட்சி வளர்ந்துருச்சுன்னு அர்த்தமா? அந்த ஆள் போய் அந்த ஆள் வந்திருக்கோம், அவ்வளோதான். கட்சி வளர்கிறதுக்கு நீங்கள் ஒரு எந்த அரசியல் கட்சியாவது மாநாடு போட்டுச்சா பார்த்தீங்களா? சொல்லுங்க போங்க. எந்த கட்சி கூட்டம் போட்டாலும் லட்சக்கணக்கான பேர் நிற்கிறாங்க. விஜய் பற்றி எழுதுனீங்க, இஷ்டத்துக்கு எழுதுனீங்க. பூலோகம் சந்திர மண்டலத்தில் இருக்கிற நவகிரகங்கள்ல இருந்தும் ஆட்கள் வந்தார்கள்னு போட்டீங்க. இப்போ முந்தா நாள் விருதுநகரில் நடத்தியிருக்காங்க கூட்டம், பார்த்தீங்கல்ல திமுக. இதுக்கப்புறமா திமுக அழிஞ்சிருச்சுன்னு எழுத போறீங்க. இல்லை, திமுக நம்ம அழியலும் சொல்ல சார். திமுகவும் வளருது, மற்ற கட்சிகளும் திமுகவுக்கு மாரி செல்வாக்கு கொண்ட பகுதி மக்களாக வளர்றாங்க. இருக்கட்டும், வளர்ந்துட்டு போகட்டுமே. வளர்ந்துட்டு போச்சுன்னாக்கா ப்ரூவ் பண்ணுங்க. எதை வச்சு ப்ரூவ் பண்ணுறீங்க? அரசியலை பொறுத்தவரை தேர்தல் தாங்க
தேர்தல் அரசியலில் தேர்தல் தான் முக்கியம். இப்போ திராவிட கழகம் இருக்குது, இன்னைக்கு உள்ள அந்த கழகம் அப்படியே தான் இருக்குது. வீரமணி தலைமையில் அப்படியே தான் இருக்குது, ஆனமுத்து தலைமையில் அப்படியே தான் இருக்குது. அதில் எந்த இதுவுமே இல்லை. அந்த கட்சி அழியவும் இல்லை, வளரவும் இல்லை, அப்படியே இருக்குது. என்னன்னா அவங்களுடைய ஆங்கிள் வேறு. அவங்களுடைய கோரிக்கைகளை வந்து சொல்லும்போது மற்ற கட்சிகள் கேட்குது, ஆளுங்கட்சியாக இருக்கவங்கெல்லாம் கேட்குறாங்க. அந்த செல்வாக்கு அவங்களுக்கு இருக்குது. அவங்களுடைய கொள்கைகளை வந்து நிறைவேற்றுறதுக்காக அந்த ஆளுங்கட்சியில் இருக்கவங்கள தூண்டுறதுக்காக மிரட்டுறதுக்கான சக்தி அவங்களுக்கு இருக்குது. ஒரு போராட்டம்னு வீரமணி ஐயா அறிவிச்சாருன்னா பயப்படுறாங்க. ஆக அவங்க ஏதோ தேர்தலையே நிற்காம அவங்க சக்தியை காட்டிக்கிட்டே இருக்காங்க. அது மாதிரி நீங்கள் காங்கிரஸ் வளர்ந்துச்சுங்கிறதுக்கு நீங்கள் சொல்கிற காரணம், காந்தராஜ் போய் கோவிந்தசாமி வந்திருக்காரு வளர்ந்துருச்சுங்க அப்படின்னா என்ன அர்த்தம்? அது வளர்ச்சி. அது எனக்கு பதிலாக வேற ஒருத்தர் வந்திருக்காரு. ஏன் காந்தராஜ் உடம்பு சொல்ல போய் படுத்துக்கிட்டாரு, அதனால அது வளர்ச்சி. அது வளர்ச்சிங்கிறதுக்கு ஆதாரமாக என்னத்தை காட்டுருங்க? தேர்தல் அரசியலில் வந்து வெற்றிகளை காட்டணும். இந்த எலெக்ஷன் நின்னாங்க, ஜெயிச்சிருக்காங்க. இந்த 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 சீட்டு வந்து அவங்க கிட்டத்தட்ட இவங்க வாங்கிட்டாங்க, இவங்க ஜெயிச்சு வந்துட்டாங்க. அது மாதிரி சொன்னீங்கன்னா வளர்ச்சி இருக்குது. விக்கிரவாண்டி கடைசியாக ஈரோடு தேர்தலுக்கு அப்புறம் இங்கே தேர்தல் எதுவும் நடக்கலை. அதுலேயும் திமுக தான் கடைசியாக ஜெயிச்சு முடிச்சிருக்குது. அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அன்னைக்கு தாவேக்கான்ற ஒரு கட்சியே இல்லை. நீங்கள் பாட்டுக்கு எழுதுறீங்க தாவேக்காவுக்கு வந்து ஆதரவு கூடி இருக்குது, பெருகி இருக்குது. இந்த கூட்டத்தை வச்சுட்டு பார்த்தாக்கா முந்தின நாள் வந்து பழனிசாமி கூட்டம் போடுறாரு, தேமுதிக பிரேமலதா திடீர்னு வர்றாங்க. ஒரு 1.5 வருஷமா அவங்க எங்கே இருந்தாங்கன்னு கூட தெரியல. திடீர்னு ஒரு கூட்டம் போடுறாங்க, லட்சக்கணக்கில் வந்து நிற்கிறான். அதுக்கு அடுத்த நாள் பார்த்தாக்கா உதயநிதி போடுறாரு, அதை விட பயங்கர கூட்டம். அதுக்கு அடுத்து அப்படி தாவேக்கா போடுறாங்க, அதோட கூட்டம். இதை வச்சுட்டு என்னத்தை சொல்லுவீங்க? நல்லா அந்த ஃபோட்டோவெல்லாம் ஜூம் பண்ணி பாருங்க, ஒரே ஆள் தான் உட்காந்துருப்பான் 3 கூட்டத்துக்கு. ஏன்னா காசு வாங்கிட்டு வரோம். இதெல்லாம் வச்சுட்டு நம்ம சொல்ல முடியாது. தேர்தலில் நின்று நீங்கள் ஜெயிச்சு காட்டியிருந்து நீங்கள் இது பண்ணிங்கன்னா சக்தியை சொன்னீங்கன்னா, இப்போ திமுக ஏன் தைரியமாக உட்காந்துருக்காங்க? ஜெயிச்சிருக்காங்க. இது கடைசியாக நடந்த தமிழ்நாட்டில் நடந்த தேர்தலில் வெற்றி வந்து திமுகவுக்கு தான் இருக்குது. அதனால் அவங்க தான் பெரிய கட்சி. மற்ற எல்லா கட்சியும் காணாமல் போயிருக்குது. காங்கிரஸ்காரர்கள் வந்து அதிக சீட்டு கேட்கலாம், கேட்கறதுல எந்த தப்பும் இல்லை. குறைந்தபட்சம் 40 சீட்டு வேணுங்கிறதும் ஆட்சியில் வந்து பங்கு வேண்டும் கோரிக்கை முன்வைக்கிறார். அப்படி தான் குலாம் நபி ஆசாத் வந்து கேட்டார். அப்புறம் கலைஞர் கொடுத்தார், 65 சீட்டு கொடுத்தார். 4 சீட்டில் ஜெயிச்சார். 63 சீட்டு கேட்டாங்க, 4 சீட்டில் 5 சீட்டில் ஜெயிச்சாங்க. கலைஞர் அழகாக சொன்னார், 63 நாயன்மார்களாக வந்தார்கள், பஞ்சபாண்டவர்களாக சுருங்கி போனார்கள். அதுக்கப்புறம் காங்கிரஸுக்கு ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. இல்லை, அதுதானே கடைசி. தேர்தலில் நிரூபிக்கணுங்க. இன்றைக்கும் காங்கிரஸுக்கு எதனால் ஒரு வேல்யூ இருக்குன்னா, அகில இந்திய அளவில் இருக்கிற ஒரு கட்சி அது தான். பாஜகவை பொறுத்தவரைக்கும் ஹிந்தி பேசாத மாநிலங்கள் அவங்க இல்லை. தில்லுமுள்ளு பண்ணி அதை பண்ணி இது பண்ணி எப்படி ஜெயிக்கிறாங்களோ ஒழிய அதை ஆட்சி நான் அந்த கட்சிக்கே சம்மந்தம் இல்லை. அதை என்ன காசு கொடுத்து வாங்கி தான் இது பண்ணுறாங்க. விலைக்கு கொடுத்து வாங்கின ஆட்கள் தான் இருக்காங்க கூட. பாஜகவை சேர்ந்த அவனை அங்கே ஜெயிக்கிற எங்கேயுமே ஜெயிக்கிற. பீகாரில் ஜெயிச்சதா சொல்கிறாங்க. நிதிஷ்குமார் தான் ஆட்சியில் இருக்கார். சக்தியோடு இருக்காரா இல்லையாங்கிறது வேறு விஷயம். பட் பவர் அவர்கிட்ட தானே இருக்குது. அவர் தான் முதலமைச்சர்னு சொல்கிறீங்க. ஆக இந்தி ஒரு கமெண்ட் என்னன்னா அவங்கள பற்றி, பிஜேபி இஸ் அ ரீஜனல் பார்ட்டி ஆஃப் ஹிந்தி ஸ்பீக்கிங் ஸ்டேட்ஸுங்கிறது தான் கமெண்ட்டு. அந்த மாநிலங்களில் தான் இருக்காங்க. காங்கிரஸ் ஒன்று தான் காஷ்மீர்லேருந்து கன்னியாகுமரி வரலும் கேண்டிடேட் போடுறதுக்கு அமைப்புகள் இருக்கு. அதாவது தேசிய கட்சின்னு எடுத்திங்கன்னா ஒரே ஒரு கட்சி தான் இன்றைக்கி இருக்குது, அது காங்கிரஸ் தான். அந்த மரியாதைக்கு தான் இப்போ நம்ம இது பண்ணுறோம். குலாம் நபி ஆசாத் என்ன பண்ணார்? மேலே வந்து ரைடு அறிவாலயத்தில் தேவாலயமாக உள்ள தள்ளிடுறாரு, கீழே வந்து என்ன சொல்கிறீங்க, ரைட்டு எடுத்துக்கோ கொடுத்தாரு. அதுக்கப்புறம் ரிசல்ட் என்னாச்சு? காங்கிரஸ் சைட்லேருந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஏன் கூட்டணி பேச்சுவார்த்தை விரைந்து முடிக்கணும் அப்படின்னா அப்போ தான் தேர்தல் வேலைகள் செய்ய முடியும். ஏன்னா ஒரு அனுபவம் நமக்கு பீகார்லையும் ஜார்க்கண்ட்லேயும் வந்து தோற்றது காரணம் இந்த மாதிரி இறுதியில் தான் அந்த பேச்சுவார்த்தை முடிச்சாங்க. அதனால் பல தோல்விக்கு வந்து வழிவகுத்தது. காங்கிரஸ் முதல்ல ஒன்று புரிஞ்சுக்கணும், ஒற்றுமையாக வேலை செய்ய பார்க்கணும். நானும் காங்கிரஸ், நீங்களும் காங்கிரஸ், என்ன ஒழிக்கிறதுக்கு நீங்களும் உங்களை ஒழிக்கிறதுக்கு நானும் வேலை பார்க்குறதே தான் வேலையாக இருக்குது. அப்புறம் வந்து கூட்டணியில் சேர்த்துக்கிட்டாங்க. சேர்த்த உடனே கூட்டணி
இவங்களை ஜெயிக்க வச்சானோ அவனை கடுத்து இருக்கிறது. இந்த ஆட்டிடியூடெல்லாம் விட்டாலே காங்கிரஸ் வளர முடியாது. இன்றைக்கி அதை அவங்க அதை மாற்றிக்கவே இல்லையே. சும்மா இது வந்து காங்கிரஸுக்கு ஒரு குறிப்பிட்ட அளவு வாக்கு வங்கி இருக்குது, இல்லைன்னு சொல்லலை. அதை வச்சுக்கிட்டு தன்னுடைய சக்திக்கு தகுந்த மாதிரி கேட்கணும். ஏன் திமுக கிட்ட வந்து கேட்குற? அந்த கூட்டணியில் இருந்தால் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்கிறதால தானே கேட்குறேன். இப்போ இது திமுக கூட்டணி இப்போ பழனிசாமி கிட்ட யார் போய் வந்து கூட்டணி வைக்கிறேன்னு சொல்கிறேன். 10 தோல்வி பழனிசாமி பேர் வாங்கிட்டார், பாரத ரத்னா மாதிரி பேர் வாங்கியிருக்காரு. அப்புறம் யார் அவர்கிட்ட போவா? நீங்களும் தான் நீங்கள் மீடியாவெல்லாம் சேர்ந்துட்டு தாவேக்கா விஜய் வந்து தூக்கி தூக்கி எவ்வளவோ தூக்கி விட்டு பார்த்தீங்க. இன்றைக்கி கூட கூட்டணிக்கு வரேன்னு சொல்லலையே. ப்ரூவ் பண்ணணும், ப்ரூவ் பண்ணுவோம். வந்தானா தெரியுமா, வந்தானே தெரியுமா, வாயன் ஊரில் இருக்கிற ஒரு ஒன்றுத்துக்கு மேலே லாய்க்கில் ஒரு சோம்பேறி போய் வந்து நிற்பான். ஏய் நான் மாத்திரம் வந்தேன்னாம்மா வந்து பாரு. அது மாதிரி இது திமுகவோட இருந்தால் ஜெயிப்போங்கிற நம்பிக்கை இருக்கிறதுனால தான் சண்டை நடக்குது. காய்ச்ச மரம் தான் கல்லடிப்படும். அதனால தான் எல்லாரும் வந்து திமுகவுக்கு எகேன்ஸ்டாக பேசுகிறீங்க. ஓகே சார், டெல்லியில் நடந்த காங்கிரஸ் கூட்டத்தில் மாவட்ட தலைவர்கள்லாம் என்ன வலியுறுத்துறாங்க அப்படின்னா, இப்போ 41 சீட்டு 6 அமைச்சர்கள் தரல அப்படின்னா நம்ம வந்து தாவேக்கா கூட வந்து கூட்டணி பேச்சு தாராளமாக போகலாமே, தாராளமாக போகலாமே. ஏன்னா அவங்க பல நாடுகளில் வெற்றி பெற்று ஆட்சி அமைச்சிருக்காங்க. இங்கிலாண்டில் ஜெயிச்சிருக்காங்க, ரஷ்யாவில் ஜெயிச்சிருக்காங்க, ட்ரம்ப்பை தோக்கடிச்சிருக்காங்க. இவ்வளோ பெரிய வெற்றிகளை வந்து விஜய் வீட்டு இருக்கும்போது அவங்களோட போய் சேர வேண்டித்தாங்க. இல்லை காங்கிரஸ்குள்ளேருந்து பிரவீன் சக்கரவர்த்தி போன்ற ஆட்கள்லாம் தொடர்ச்சி தாவேக்கா கூட வந்து பேச்சுவார்த்தை நடத்திக்கிட்டு தானே இருக்காங்க கீழ்மட்ட அளவில். ஆட்கள்லாம் தனியாக போய் பேசுகிறோம். இப்போ மாணிக் தாக்கூரை பற்றி எனக்கு நான் கேள்விப்பட்டது எல்லாத்துலேயும் சொல்லியிருக்கேன். அவருக்கு இந்த தடவை சீட்டு கொடுக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்திருக்காங்க. போன தடவையே வேற ஒருத்தரை தான் தொகுதியில் போட்டாங்க. அவரை செல்வாக்கை பயன்படுத்தி அவரை வெளியே அனுப்பிச்சிட்டு இவர் உள்ளே வந்தார். காங்கிரஸ் எம்பிக்களில் ஜெயிச்சதில் குறைஞ்ச ஓட்டு வித்தியாசத்தில் ஜெயித்தவர் மாணிக் தாக்கூர். அதனால் இந்த தடவை ஒரு வேண்டாம் அப்படிங்கிற முடிவில் அவங்க இருக்காங்க. அதனால தான் பார்த்தாரு, தனக்கு எப்படியாவது சீட் வேணும்னாக்கா கூட்டணி வைக்கிறதுக்கு நான் தடங்கல் பண்ணுவேன், போராடுவேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கட்சிக்குள்ளார ஒரு குழப்பத்தை உண்டாக்குறாரு. அப்போ என்ன கட்சி தலைமை என்ன பண்ணும்? சரி என்னப்பா வேணும், எனக்கு சீட் கொடு. அதுக்காக தான் இந்த போராட்டம். இன்னைக்கு ஒரு மீட்டிங்கில் வந்து ஸ்டாலின் அவர்கள் என்ன பேசியிருக்காரு அப்படின்னா, ஆட்சியில் பங்கு அப்படிங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒத்து வராது அப்படின்னு பேசியிருக்காரு. ஏன்னா பல இடங்கள்ல தமிழ்நாடு தான் முன்னுதாரண முக்கிய மாநிலமாக இருக்குது. அப்படி இருக்கும்போது ஆட்சியில் பங்கு கொடுக்க முடியாது அப்படிங்கிறது எப்படி சார் பார்க்குறது? ஆட்சியில் பங்கு ஏன் கொடுக்கணும்? இல்லை இருக்கு, எல்லா கட்சிகளும் அதுக்கான அங்கீகாரம், அதுக்கான ஆட்சியில் பங்கு கொடுத்தாலும் அவங்கள பிரதிநிதிப்படுத்த முடியும் அவங்களையும். உங்களுக்கு எம்எல்ஏ சீட்டு கிடைக்கிறதே என்னோட சேர்றதுனால தான். அதான் பங்கு. புரியுதில்ல? இல்லாட்டி நீ அது கூட வந்திருக்க மாட்டேன். உனக்கு ஒரு எம்எல்ஏ சீட்டு கொடுக்குறோம், அதுதான் உனக்கு ஆட்சியில் பங்கு. உடனே நீ அவள் கொண்டா, நான் உமி கொண்டு வர்றேன், ரெண்டையும் கலந்து ஊதி ஊதி திங்கலாம். நான் அவளில் உமி இருக்கக்கூடாதுன்னா முதல்ல ஊதி இது பண்ணுவாங்க. நீங்கள் அவள் கொண்டு வருவாங்க, நான் உமி கொண்டு வருவேன், ரெண்டையும் கலந்து வச்சு ஊதி ஊதி சாப்பிடலாம். நான் அந்த அளவுக்கு திமுக இடிச்சாய் கட்சியா? சமூக நீதி பேசக்கூடிய கட்சி அப்படின்னு எல்லாத்துக்கும் சரியான பிரதிநிதித்துவம் வந்து கொடுக்கப்படணும்ல. எல்லா கட்சியும் குறைந்தபட்சம் 2 அமைச்சர் பதவியோ ஒரு அமைச்சர் பதவி கொடுக்குறதுனா அவங்களோட அங்கீகாரமாக இருக்கும். அவங்க வந்து மேலும் மேலும் வேலை செய்ய முடியும். இறங்கி தேவையில்லை இதில் அப்படிப்பட்ட கூட்டணி ஏன் சேர்த்துறோம்? ஓட்டுகள் செதறக்கூடாதுக்காக தான் சேர்த்துறோம். செதறி போகுதுன்னாக்கா நீ இல்லாமல் போவோம், நீயும் இல்லாமல் போகிற எளிய தமிழையும் கூட்டணி சேர்ந்த கதை தான். உன்னை ஏன் நீ வர்ற இங்கே ஒரு எம்எல்ஏ போஸ்ட்டாக அது கிடைக்குங்கிறதுக்கு வர்ற, வந்து உக்காந்தவொடனே உன் பொண்ணை எனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்குறியா அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டிங்கன்னா என்ன அர்த்தம் உனக்கு? இல்லாட்டி இது எம்எல்ஏ கூட இல்லை நீ. நான் தோக்கிறத பற்றி நீ கவலைப்படாத, நீ இல்லாமே போயிடுவேன், அவ்வளோதான். பீகாரில் கூட ஏன் நீ தோற்று போன? உனக்குள்ளார ஒற்றுமை இல்லை, அங்கேயும் இது மாதிரி நிறைய குழப்பங்களை உண்டாக்குனேன். மகாராஷ்டிராவில் அப்படி தான் குழப்பங்களை உண்டாக்குனேன். சார் பாஜக கூட இப்போ பிற்போக்கு பேசக்கூடிய இந்துத்துவம் பேசக்கூடிய பாஜக கூட தன்னுடைய அமைச்சரவையில் மற்ற கட்சிகளுக்கான அந்த சீட்டு கொடுக்குறாங்க, ஆட்சியில் வந்து பங்கு கொடுக்கும்போது முற்போக்குன்னு சொல்லக்கூடிய நாம் அது கொடுத்தானா சரியா இருக்குமே சார்? உங்களை நம்பி நான் வந்தேன்னா பரவாயில்லைங்க, எனக்கே தனி பெரும்பான்மை இருக்கும்போது நான் என்னத்துக்கு உங்களுக்கு கொடுக்கணும்? எதுக்காக நான் கடை வாங்கணும்? என் பாக்கெட்டில் காசு இருக்கும்போது கொஞ்சம் வாங்கிக்கிங்களேன் சார்னா என்ன அர்த்தம்? புரியலையே, அர்த்தம் புரியலையே. இப்போ ஒரு தனி பெரும்பான்மையோட டிஎம்கே ஆட்சி அமைக்கல அப்படின்னா அப்போ வந்து கூட்டம் அன்னைக்கு பேசலாம்,
அன்னைக்கு பேசுவோம். ம். 67ஆம் வருஷம் அண்ணா வந்து ஒரு 10 கட்சி கூட்டணி வச்சார். அந்த விளம்பரமே போட்டாங்க. அத்தனை தலைவர்களும் இருக்கிற போட்டு இத்தனை கட்சி கூட்டணி வச்சாங்க. திமுக 134 இடங்களில் வெற்றி பெற்றுச்சு, தனி பெரும்பான்மை. அப்போ வந்து ராஜாஜி வந்து கேட்டார் சீட் வேணும்னு. கேட்கறதுக்கு முன்னாடி இவங்க மந்திரி சபை அமைச்சிட்டாங்க. ராஜாஜிக்கு தகவலே போகல. கூட்டணியுடைய மிக முக்கியமான பெரிய கட்சி ராஜாஜி கட்சி, சுதந்திர கட்சி. பேசக்கூட இல்லை. அப்போ பத்திரிகையாளர்களை விட்டு கேட்க வச்சார். கேட்க வச்சபோது ஒப்பந்தத்திலேயே போட்டிருக்கோம், தனி பெரும்பான்மை கிடைச்சதுனால நாங்கள் தனியாக ஆட்சி அமைப்போன்றது தான் ஒப்பந்தம். அதுக்கு வரதா இருந்தால் கூட்டணியில் சேருங்கன்னு சொல்லி தான் எல்லாத்தையும் கூப்பிட்டோம். யாரெல்லாம் அதை ஏற்றுக்கிட்டு வந்தாங்களோ வந்திருக்காங்க, இருக்காங்க, அவ்வளோதான். அதே தான் இப்போவும். குலாம் நபி ஆசாத் வந்து ரகலை பண்ணும்போது 63 சீட்டு கேட்டபோது கொடுத்தாரு. திமுககார வேலை செய்யல, உங்ககிட்ட ஆள் இல்லை. அவன் உழைப்பான், திமுககாரன் உழைப்பான், உன்னை ஜெயிக்க வைப்பான், அப்புறம் நீ ஆட்சியில் வேற பங்கு கேட்ப. நியாயம். காங்கிரஸை தாண்டி விசிகாவும் கோரிக்கை முன்வைக்கிறாங்க. இப்போ சிபிஎம் எல்லா கட்சிகளுமே இது அடிப்படை கோரிக்கை முன் வச்சு தானே வேலை செய்யறாங்க. ஆட்சியில் பங்கு வேண்டும். அப்படி உனக்கு ஆட்சியில் பங்கு கேட்குற அளவுக்கு உனக்கு ஸ்ட்ரென்த் இருக்குதுன்னா நீ ஏன் தனியாக நிற்க மாட்டேங்கிற? ஓ, என்னால் தனியாக நிற்க முடியல. நான் இல்லை, நான் தோத்து போடுவேன்ல. சரி, என்னை தோக்கடிச்சிட்டு போ, நீ என்ன அவரன்னு பாரு. திமுக ஒன்றும் தோக்காத கட்சி இல்லை, பல முறை தோத்துருக்கு. திரும்பி திரும்பி எந்திரிச்சு வந்தது அதுதான். ஒரு தோல்விக்கு பிறகு இன்னைக்கு அதிமுக என்னாச்சு காணமே. அப்படி ஒரு கட்சி இருந்தால் கூட யாருக்கு தெரியும். பழனிசாமி குரூப்பு, தினகரன் குரூப் தான் பேசுகிற மொழி. அதிமுக அழிந்து வச்சிடல. யாராவது பேசுகிறாங்களா சொல்லுங்க பார்க்கணும். ரெட்டையில யாருக்கா ஞாபகம் இருக்கா? ராமதாஸ் தலைமையில் இருக்கக்கூடிய பாமக வந்து திமுக கூட கூட்டணி வச்சா அந்த கூட்டணியை விட்டு வெளியேறதுக்கும் வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி திருமாவளவன் அவர் வந்து பதில் சொல்லியிருக்காரு சார். எப்படி பார்க்குறீங்க? திருமாவளவனை இழக்கிறது அவ்வளோ நல்லதில்லை. ஏன்னா பாமக தன்னுடைய தோல்வியை உறுதிப்படுத்தியிருக்கு. விக்கிரவாண்டியில் வந்து அவங்க ஜாதி தான் இருந்தது, அங்கேயே அவங்க காணாம போயிட்டாங்க. ஒரு காலத்தில் இருந்தாங்க. இன்னைக்கு வன்னியர்கள் வந்து இந்த பாட்டாளி மக்கள் கட்சி இல்லை, அது ஒரு காலத்தில் இருந்தாங்க. ராமதாஸ் பெரிய தலைவர். இன்னைக்கு அவங்க பிரிஞ்சு போயிட்டாங்க. பார்த்தீங்கன்னா பழனிசாமி கீழே இருக்கிற சி.வி. சண்முகத்துக்கு கீழே ஒரு பெரிய வன்னியர் குரூப், கே.பி. முனுசாமி கீழே ஒரு பெரிய வன்னியர் குரூப், அப்புறம் துரைமுருகனுக்கு கீழே பெரிய வன்னியர் குரூப். அவன் அங்கே அப்படி பிரிஞ்சு போயிட்டாங்க. அதுக்கு என்ன ஆதாரம்னா விக்கிரவாண்டி தேர்தலில் வந்து ஜெயிச்சிருக்க வேண்டிய இடம் அவங்க ஜாதி தான் அங்கே இருக்குது. சர்வசாதாரணமாக திமுக ஜெயிச்சுட்டு போயிடுச்சு. அதுவே தெரிஞ்சு போய் ஜாதி ஓட்டு தான் அவங்க நம்பி இருக்கிறது. ஜாதி ஓட்டு தான் நம்பியிருக்காங்க. அந்த ஜாதி ஓட்டு உழுவுல. இன்னும் சொல்ல போனீங்கன்னா பழனிசாமி போன தடவை தோத்ததுக்கு மிக முக்கிய காரணமே ராமதாஸ் கேட்ட அந்த 10.5% இடஒதுக்கீடு நான் கொடுப்பேன், எக்ஸ்ட்ரா கொடுப்பேன்னு சொல்லி பழனிசாமி சொன்னதான் காரணம். மற்ற அத்தனை ஜாதி ஒன்றா சேர்ந்தாங்க. பழனிசாமி ஓட்டு அந்த கூட்டணி ஓட்டு போட்டால் வன்னியர்களுக்கு தான் செய்வாங்க, நம்மளை ஒழிச்சிடும். அத்தனை ஜாதி ஒன்றா சேர்ந்து ஒழிச்சு விட்டாங்க. அப்படி தான் அவர் தோத்தார். அதனால தான் இன்றைக்கி வரலையும் அந்த 10.5% இப்போ ராமதாஸ் அன்புமணியை பேசுறதுல பார்த்தீங்கல்ல, ஆட்சியில் இருக்கிறவர்களும் வாய் திறக்க மாட்டாங்க. எலெக்ஷன் வரும்போது மாத்திரம் அப்பனும் போகணும் அதை பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதிலேருந்து என்ன தெரியுது, வன்னியர்களுடைய தோத்தது பூரா பார்த்தீங்கன்னா இவங்க ஜெயிச்சதை வந்து கொங்கு பெல்ட்டில் மாத்திரம் ஜெயிக்கிறாங்க. பழனிசாமியினுடைய ஜாதி இருக்கிற இடத்துல மாத்திரம் தான் ஜெயிச்சாங்க. வன்னியர்கள் மிக பெரும்பான்மையாக இருக்கிறது வட மாவட்டங்கள்லேயும் இல்லை, மத்திய மாவட்டங்கள்லேயும் ஜெயிக்கல. அங்கே பூரா தோத்தாங்க. சேலம் தருமபுரியெல்லாம் தோத்ததுக்கு என்ன காரணம்? வன்னியர்களுக்கு மிக அதிகமான இடத்த கொடுப்பேன்னு அவர் சொன்ன தேவையில்லாத ஸ்டேட்மெண்ட். ஸோ இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் வந்து நான் இவ்வளவு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் எதுக்கு எப்படி இருந்தால் இதில் கொடுக்குறேன்னா, எலெக்ஷன் தேர்தல் நேர்மையாக நடக்குங்கிற நம்பிக்கையில் கொடுக்குறேன். இல்லாட்டி போனால் தேர்தல் முடிவுகள் நமக்கு என்னன்னு தெரியும். இப்போ குறிப்பாக ஸ்டாலின் ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருந்தார் இல்லையா? இப்போ ஆட்சியில் பங்குங்கிறது தமிழ்நாட்டுக்கு வந்து ஒத்து வராதுன்னு ஸ்டாலின் சொன்னதுக்கப்புறம் மாணிக்கம் தாக்கூர் பதிவு போட்டிருக்காரு. அதாவது மக்கள் முடிவு செய்வாங்க, ஒரு கட்சியா இல்லை வந்து கூட்டணி கட்சியான்னு சொல்லி மக்கள் முடிவு செய்வாங்கன்னு சொல்லி பதிவு போட்டிருக்காரு சார்.
அது மாணிக் தாக்கூர் பேரில் தான் வரும் பார்த்தீங்கல்ல. ம். ஏன்னா தனக்கு சீட்டு வேணுங்கிறதுக்காக தனியாக கத்திக்கிட்டு இருக்காரு அவர். ம். அவர் கூட இன்னொரு ஆளை யாராவது சேர்த்தணும் இல்லை. ம். கட்சியினுடைய கருத்தா இல்லையே, மாணிக் தாக்கூருடைய கருத்துக்கள். ம். அதை பற்றி நம்ம சட்டம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. இவ்வளவு நேரம் எங்கள் நிகழ்வில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பயந்தமைக்கு நன்றி சார்.